மாரி சென்னையில இருந்து வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுடைய கேள்வி. சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் மாரி. என்னோட அப்பா வந்து 82 இயர்ஸ் ஓல்டுங்க சார். டயபெட்டிக்கு. அவங்க வந்து வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் ப்ராப்ளம் வருதுன்னா அது மாதிரி கஞ்சியா வருது. பாத்ரூம் 2 பாத்ரூம். ஓகே 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 சாலிடா வர மாட்டேங்குது. ஓகே அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில நேரம் வரவே மாட்டேங்குது, வயிறு உப்பிக்குது. ஓகே. பட் நடமாடம் நிலைமை இருக்காங்க, நடந்துட்டு தான் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கிறாங்க. இதை உணவு முறையில எப்படி மாற்றலான்னு ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், எனக்கு 42 இயர்ஸ் ஆகுது. ஓகே. வயிறுக்கு மேற்பகுதி இப்ப சார் சொன்னாங்க இல்லையா, லிவர்ல ப்ராப்ளம் இருந்தா வலிக்கும்ட்டு. ஆமாமா. அது மாதிரி வயிறுக்கு மேற்பகுதி வலிக்குது. ஆனா என்ன கண்ணுக்கு கீழே கருப்பா இருக்குது. ஓகே. ஆனா என்ன பாக்குறவங்க எல்லாம் உங்களுக்கு லிவர்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்தா எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓகே. இதை நான் எப்படி சரி பண்ணலாங்க மேடம்? என்னோட சரிம்மா, நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுடைய ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். சரி, இவங்களுக்கு வந்து ரைட்ல மேல் பகுதியில் வலி இருந்துகிட்டே இருக்காங்க, கண்ணு கீழே கருவளையம்லாம் இருக்குது. அதனால எல்லாரும் பார்க்குறவங்களாம் எனக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பிரச்சனை ஃபஸ்ட்டு பேசுகிற மாதிரி இருக்கிறதுனால பேசலாம். ரைட்டில் சொன்ன மாதிரி ரைட்டில் மேல் பகுதியில் நமக்கு லிவர் இருக்குது, பித்தப்பை இருக்குது, அந்த எடுத்துகிட்டு வர குழாய் இருக்குது. இதுதான் மெயினாக அங்கே இருக்குது. உள்ளுக்குள்ளார ஒரு பெருக்குடல் இருக்குது. மெயினாக உங்களுக்கு அங்கே பெயின் இருந்ததுன்னா, ஸ்கேன் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குன்னா, லிவர் சம்மந்தப்பட்ட பிளட் டெஸ்ட் எடுத்துக்கணும். அது தவிர சில சமயத்தில் வந்துட்டு உங்களுக்கு பேங்க்ரியாஸில் ப்ராப்ளம் இருக்கான கணையம் சொல்லுவாங்க, கீழே கொஞ்சம் கணையம் அங்கே பிரச்சனை இருக்குது, அதையும் நார்மலாக பார்த்துக்கணும். அப்புறம் ரொம்ப வயிறு அதெல்லாம் நல்லா இருக்குது, பிரச்சனை கிடையாது, எனக்கு வயிறு உப்பினமாக இருக்குது, சாப்பிட்டா வந்துட்டு செரிக்காத மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. சரி டாக்டர், இப்போ இவங்களுடைய அப்பாவுக்கு வந்து 82 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அவருக்கு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப லூஸ் ஸ்டூல் போகுது, ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. சில டைம் வரவே மாட்டேங்குது, சில டைம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவர் என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம்? அவருக்கு டயபெட்டிக் பேஷண்ட் ஹீஸ். ஆமாம், 82 இயர்ஸ் சொல்கிறீங்க, லூஸ் ஸ்டூல்ஸ் இருக்குது. எத்தனை நாள் லூஸ் ஸ்டூல்ஸ் இருக்குமா? இல்லை சார், வீக்லி ட்வைஸ். வீக்லி ட்வைஸ் எத்தனை மாதமாக? ரொம்ப மாதமாக ரொம்ப ரீசெண்டாக இருக்கா? அவங்களுடைய ஓகே, பரவாயில்ல. பேசிக்காக என்னென்னா, இப்போ பேதி ரொம்ப கிடையாது, லூஸ் லூஸ் ரொம்ப இல்லைன்னா, மெயினாக நீங்கள் சொல்கிறது மலச்சிக்கல் இருக்க பிரச்சனை வேறு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ மலச்சிக்கலுக்கான உணவு வந்துட்டு பேசிக்காக வந்து நார் சத்து அதிகமாக இருக்கிற பொருள் மெயினாக எடுத்துக்கணும். பேதி தான் மெயினான பிரச்சனைனா அதுக்கு வைத்தியம் வேறு. ஓகே, பேதி பண்ணல முதல்ல ஹைட்ரேஷன் நல்லபடியாக இருக்கா பார்த்துக்கணும். மோஷன் போகிறதுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கே, ரொம்ப கஷ்டப்படுறாரு, உணவில் மாற்றம், அதாவது நல்ல நார் சத்து இருக்கிற பொருள், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்றாரு, நல்ல அரிசி ஐட்டம் சாப்பிட்றாரு, கோதுமை ஐட்டம் சாப்பிட்றாரு, இப்படிலாம் சாப்பிட்டும் அவருக்கு வந்துட்டு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, சிம்பிளான மெடிசன்ஸ் கொடுத்து ரிலீவ் ஆகாமல் இருக்குது கான்ஸ்டிபேஷன்னா, அகெயின் பின்னாடி வழியாக ஆசன வழியாக ஒரு ஸ்கோப்பை போட்டு வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, கட்டி இருக்கா, என்ன இருக்கான்னு பார்க்கணும். அங்கே அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஏஜ் குரூப்பில். டயரியா இருந்தாங்கன்னா மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்து அதுக்கு வைத்தியம் பண்ணணும். அது ரொம்ப நாளாக போயிட்டே இருந்ததுன்னா அதுக்கு மேற்கொண்டு மற்ற டெஸ்ட்டெல்லாம் பண்ணணும். மற்றபடி சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். டயபெட்டிக்காக இருக்கனால ஒரு பிளட் சுகர் ஃபஸ்ட்டு என்ன கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே 3 மீல்ஸ் மெயினாக கட்டாயம் சாப்பிட்ணும். 2 மீல்ஸ் வந்துட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி, 2 சின்ன மீல், 2 ஸ்நாக்ஸ் மாதிரி. ஸோ இது வந்துட்டு ஒரு சார்ட் எழுதி கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்லாம், என்ன சாப்பிட்லாம், அவரோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, அவருடைய சுகர் லெவல் என்ன இருக்குது, சொன்ன மாதிரி என்ன மாத்திரை மருந்துகள் எடுக்கிறாரு, இன்சுலின் எடுக்கிறாரா, இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான உணவு முறை கொடுக்குறோம். சரி டாக்டர், இப்போ வந்து நம்ம அடுத்த கட்டமாக இந்த எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த முட்டைகள் இருக்கிற மித்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக வந்து முட்டை உடம்புக்கு ரொம்ப கெடுதி, அது வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது, அதனால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? முட்டைன்றது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு நல்ல உணவு. என்ன நல்ல உணவுனா, முட்டையில் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெளியில் வந்துட்டு ஒயிட் இருக்குது, ஒயிட், உள்ளுக்குள்ளே எல்லோ இருக்குது. எல்லோன்றது ஆக்சுவலி யோக்கு சொல்லலாம், மஞ்சக்கரு சொல்லலாம். அதுவில் கொலஸ்ட்ரால் இருக்குது. ஒயிட்டில் ஆல்புமின் ப்ரோட்டீன் இருக்குது. அந்த ஒயிட்டில் இருக்க ஆல்புமின் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு, ப்ரோட்டீன் ரொம்ப நல்லது, அதில் இருக்கிற ஆல்புமின் ரொம்ப நல்லது. ஸோ யோக்குன்றது தான் மெயினாக வந்துட்டு கொலஸ்ட்ரால் இருக்குது. இதை வச்சு தான் மெயினாக வந்துட்டு எக்கு சாப்பிடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. நல்லா இருக்கிறவங்க, நோய் இல்லாமல் இருக்கிறவங்க தாராளமாக எக்கு ஒரு நாளைக்கு 1 இல்லை வாரத்துக்கு 4-5 சாப்பிடலாம், தப்பே கிடையாது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நோய்வாய்ப்பட்டவங்க, ஹார்ட் டிசீஸே உள்ளவங்க இருந்தால் கூட அமெரிக்கன் இருதய சங்கம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு வந்துட்டு கொலஸ்ட்ரால் 300 மில்லிகிராம் வரை சாப்பிட்லாம். எக்கில் வந்துட்டு 180 to 200 மில்லிகிராம் இருக்குது. ஸோ அதனால் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. டெஃபினட்டாக ஒயிட் கட்டாயமாக சாப்பிட்லாம்.
எல்லோ வேணும்னா வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்லாம். இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்குது, கொழுப்பு சம்மந்தம் ரொம்ப பிரச்சனை இருக்குது, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது, ட்ரைக்ளிசரிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எங்களுடைய லிப்பிட் ப்ரொஃபைல் கொழுப்பு சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டில் நல்லாவே இல்லை அப்படின்னா எக்குக்காக மட்டும் கிடையாது, வேறு பொருள் நீங்கள் எடுக்கிறீங்க அதுலேருந்து கொலஸ்ட்ரால் வரப்போகுது, அதனால் அந்த எக்கில் இருக்க மஞ்சக்கரு அவாய்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்படி ஹார்ட் பேஷண்ட்ஸ் கூட வந்து வெள்ளை சாப்பிடலாம், தப்பு கிடையாது. வேறு ஹார்ட் ஃபெயிலியர் கிடையாது, நல்லா இருக்காங்க, தாராளமாக ஆல்புமின் ஒயிட் சாப்பிட்றது தப்பு கிடையாது. யோக்குவானா அவாய்ட் பண்ணுறது நல்லது. எஸ்பெஷலி என்னென்னா அவங்கள மற்ற உணவு வகைகளை பார்க்கணும். மற்ற உணவுகள் அதிகமான கொலஸ்ட்ரால் வருதா, மற்ற வகைகள்லாம் சேர்த்து பிடிச்சி ஒரு நாளைக்கு மற்றெல்லாம் அந்த நிறைய ஃபேட் இருக்கிற பொருள் சாப்பிட்றாரு, கொழுப்பு இருக்கிற அதிகம் சாப்பிட்றாருன்னா அதுவே மற்றெல்லாம் சேர்ந்து அதிகமாக ஜாஸ்தி ஆச்சுன்னா அது அப்படி கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி சமயத்தில் ஸோ மற்ற உணவு வகைகளையும் பார்த்துட்டு முடிவு பண்ணணும். சரி டாக்டர், ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க சென்னையில இருந்து அஜ்மல். வணக்கம் மேடம். பல் துளக்கிறதுக்கு அப்புறமும் என்னன்னு கேட்டீங்கன்னா வாயில இருந்து சுமல் வந்துகிட்டே இருக்கு. ஓகே. அது என்ன ப்ராப்ளம் முடியாது, குடல்ல ஏதாவது ப்ராப்ளம்? ஓகே. உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் எப்படி சார்? நீங்க ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிடுவீங்களா? எந்த மாதிரி? கொஞ்சம் லேட்டா சாப்பிடுறேன் மேடம். அதுதான் மேடம், நான் ஃபீல்ட் ஒர்க், அதனால தான். சரி சார், நீங்க சார் நிகழ்ச்சி அஜ்மல் நீங்க மெயினா வந்துட்டு பல்லு சொத்த சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? இல்ல பல்லு விளக்குனதுக்கு அப்புறமும் வந்து வாயில துர்நாற்றம் வருது. ஓகே ஃபைன். பேசிக்கா என்னன்னா நீங்க வந்துட்டு உங்களுக்கு வேறு சிம்டம் இருக்கா நீங்கள் சொல்லணும். நீங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட சிம்டம் இருக்கா, நெஞ்சு எரிச்சல் இருக்கா, இல்லை வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலே ஃபில்லப் பண்ணா இருக்கா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா சில பேர் நெஞ்சு எரிச்சல் இருக்கிறதுக்கு ஆசிட் ரொம்ப வந்தாக்கணும். சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி துர்நாற்றம் வரலாம், இல்லை வாயில் தண்ணி வர மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், வாயில் வந்துட்டு கசக்கிற மாதிரியான தன்மை இருக்கும். இந்த மாதிரி சில பேருக்கு உண்டு, நெஞ்சு எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு வைத்தியம் பண்ணி பார்த்துட்டு இது சரியாக போகிறதான் பார்க்கணும். மற்றபடி வேலை வாயில் வந்து துர்நாற்றம் தவிர வேறு சொத்தப்பல் இந்த மாதிரியான விஷயம் இருக்குது, அதனால கூட வாயில் துர்நாற்றம் வரலாம். ஈரல் சரியில்லாமல் இல்லை பல்லு சரியில்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் பல் டாக்டரை பார்க்கணும். அதெல்லாம் நல்லா இருக்குது, எனக்கு வாயில் துர்நாற்றம் தான் மெயினாக பிரச்சனை வருதுன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பார்த்து தேவைப்பட்டால் ரெண்டோஸ்கோப்பி பண்ணி பார்க்கணும். இல்லைனா வந்துட்டு அதுக்கு மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு துர்நாற்றம் சரியாத போதான்னு பார்க்கணும். சரி டாக்டர், இப்போ இந்த மாமிச உணவுகளை எடுத்துக்கும் போது மாமிச உணவுகள் சாப்பிட்றவங்க எப்போவுமே ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஆனால் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு எனர்ஜி வந்து கிடைக்க மாட்டேங்குது இப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனிடையில் இருக்கிற ஒரு உண்மை என்ன டாக்டர்? அதுவும் ஒரு தவறான கருத்து தான். மாமிசம் சாப்பிட்ற தப்பு கிடையாது, தாராளமாக தப்புன்னு கிடையாது. பட் வெஜிடேரியன்ஸ் ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்னென்னா அதை சொன்ன மாதிரி அளவான கார்போஹைட்ரேட், அளவான ப்ரோட்டீன், அளவான ஃபேட் இதெல்லாம் கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் நமக்கு கிடச்சிதுன்னா எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தாராளமாக அரிசி சம்மந்தப்பட்ட ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு அரிசி சம்மந்தப்பட்ட பொருள், கோதுமை சம்மந்தப்பட்ட பொருள், முடிஞ்சால் வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் சிறுதானியங்கள் சம்மந்தப்பட்ட பொருள் சாப்பிட்டு அப்புறமா வந்துட்டு நம்மளுடைய உணவு முறை நல்ல உணவு முறைகள், நம்மளுடைய தென்னிந்திய உணவு முறையோ வட இந்திய உணவு முறையோ ஒரு நல்ல உணவு முறை தான். ஆரம்ப காலத்தில் 40 வயசுக்கு மேலே நமக்கு ரொம்ப அதிகமாக ஃபேட்டு கொழுப்பு வராமல் நம்ம பார்த்துக்கணும், தவிர மற்ற ஒரு நல்ல உணவு முறை தான். ஸோ அந்த உணவு முறை நம்ம ஃபாலோ பண்ணணுன்னா வெஜிடேரியன் ஃபுட்னால ப்ராப்ளம் கிடையாது. தே வில் ஹேவ் அ ஹெல்த்தி லைஃப், நோ ப்ராப்ளம் அட் ஆல், அஸ் லாங் அஸ் தே ஹேவ் தி ஆல் சீரியல்ஸ், தானியங்கள், புரத சத்துக்கள் உள்ள பொருட்கள், லெக்யூம்ஸ் அதாவது பருப்பு வகைகள், கடலை வகைகள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டான ப்ரொபோர்ஷனில், கீரை வகைகள் இதெல்லாம் கரெக்டான ப்ரொபோர்ஷனில் சாப்பிட்றப்போ பால் அவங்களோட லைஃப் ஹெல்த்தியாக இருக்கும். தே வில் பி ஆல்சோ வெரி ஹெல்த்தி கம்பேர்ட் டு தோஸ் ஹூ ஈட் நான் வெஜிடேரியன். டாக்டர், இப்போ இந்த நான் வெஜிடேரியன் ஒரே ஒரு டவுட் இருக்குது. நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவங்க வந்து கூட வந்து மில்க் ரிலேட்டடான ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ நான்வெஜ் சாப்பிட்டுட்டு தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் இட் ட்ரூ? அகைன் இது ஒரு மித். எப்படி நான் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் யூ ஈட். நான் வெஜிடேரியன் ஃபிஷ்ஷை பற்றி பேசுகிறீங்களா, சிக்கனை பற்றி பேசுகிறீங்களா, மட்டனை பற்றி பேசுகிறீங்க, இதெல்லாம் பொருந்திருக்கு. சில நான் வெஜிடேரியன்ஸ் எஸ்பெஷலி வந்துட்டு அதிகமாக கொழுப்பு இருக்கிற ஐட்டம்ஸ் அதை சாப்பிட்ட பிறகு அவசியம் இல்லை பட்டர்னா அகைன் கொழுப்பு அதிகமாக இருக்குது அந்த அர்த்தத்தில் வேணால் நம்ம சொல்லலாமே தவிர சாப்பிடக்கூடாது கட்டாயம் கிடையாது. வயிறு ஃபில்லாச்சு பட்டர் அகெயின் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த சட்டைட்டி, அதாவது வயிறு பட்டர்லாம் சாப்பிட்ட பிறகு இந்த பொதுவாக நம்மளுடைய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பொரியல் அதை கறி சொல்லலாம், சாம்பார், ரசம், அப்புறமா கடைசியாக தான் நம்ம தயிரோ மோரோ சாப்பிட்றோம். அது காரணம் என்னென்னா தயிர் மோர் சாப்பிட்றப்போ வயிற்றில் வந்துட்டு ஒரு ஃபில்லான ஒரு உணர்வு வரும். ஸோ அதுக்காக அதை கடைசியாக சாப்பிட்றது அது நல்லதும் வேறு. அதனால சாப்பிட்றதுனால வயிற்றில் வந்துட்டு நம்மளுடைய ஜீரணம் வந்துட்டு நிதானமாக பொறுமையாக நடக்கும். ஸோ அதனால் அதுக்கு நல்லது. சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்த சென்னையில இருந்து செந்தில்குமார் இணைப்பில் இருக்கார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி.
சாப்பிடுங்கலாம் அடிக்கடி செரிமானம் ஆக மாட்டேங்குது. வேலைக்கு போனால் கரெக்டாக செரிமானம் ஆகுது. ஓகே ஆனால் வீட்டில் இருந்தால் அந்த கறி இந்த மட்டனில் சாப்பிட்டா அடிக்கடி தெரிய மாட்டேங்குது. ஓகே மேடம் சரி சார், நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இந்த மாதிரி கறி இதெல்லாம் மட்டன் இதெல்லாம் அதிகம் சாப்பிட்றாரு அப்படின்னா செரிமானம் ஆக மாட்டேங்குது, வேலைக்கு போனால் செரிமானம் ஆகுது. அதான் நீங்கள் உங்கள் ஏஜ் பொறுத்து இருக்குது, நீங்கள் என்ன வயசு என்ன வேலை செய்கிறீங்க இதை பொறுத்து இருக்குது. அதாவது நான் வெஜிடேரியன் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. அது வாரத்தில் ஒரு 4 நாளோ 5 நாளோ இல்லை டெய்லி 3 வேலையெல்லாம் சாப்பிடக்கூடாது, கஷ்டம் உங்களுக்கு செரிமானம் ஆகிறது. ஏன்னா சொன்ன மாதிரி ஃபேட் அதிகமாக கொழுப்பு அதிகமான இருக்கிற பொருள் வயிற்றில் போய் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் தங்கும். இப்போ மாவு சத்துற பொருளை எடுக்கிறப்பையோ சரி, இல்லை புரத சத்து அதிகமாக இருக்கிற பொருளை கம்பேர் பண்ணால் கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்க பொருள் சாப்பிட்றப்போ வயிற்றில் போய் ரொம்ப நேரம் தங்க போகுது. இப்போ நம்ம மாமிசம் சாப்பிட்றோம், நம்ம அப்படியே சாப்பிட்றது கிடையாது, அதை ஃப்ரை பண்ணி அதுக்கு மசாலா போட்டு அதுக்கு நிறைய எண்ணெய் போட்டு இதெல்லாம் இந்த எண்ணெய் போட்டு நிறையா போட்டு பண்ணுறதுனால ஃபேட்டு ஜாஸ்தியாக இருந்தனால அது போய் வயிற்றில் தங்க போகிறதுனால நம்மளுடைய வேலை நம்மளால் ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, நமக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும், நிறைய சாப்பிட முடியாது அதுக்கப்புறம். அதுதான் மெயினான விஷயம். ஸோ வந்துட்டு வாரத்தில் 3 நாளோ 4 நாளோ சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. பட் அது ரெகுலராக சாப்பிடணும் அவசியம் கிடையாது. காரணம் என்னென்னா நம்ம மேக் பண்ணுற விதம், நம்ம குக் பண்ணுற விதத்தில் ஆயில் நிறைய ஆயில் சேர்க்கணும், அதான் மெயினான விஷயம். டாக்டர் ஒரே ஒரு கேள்வி, இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸும் சரி, அதுக்கப்புறம் வந்து இப்போ மஞ்சள் காமாலை வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களும் சரி, அதிகமாக இந்த பத்திய சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்களே டாக்டர், ஸோ இது வந்து நல்லதா? நல்ல ரொம்ப அருமையான கேள்வி. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தவறான கருத்து. பேசிக்காக வந்துட்டு மஞ்சள் காமாலை வந்தவங்க முதல்ல என்ன காரணம் முதல்ல பார்க்கணும். அது காரணம் கண்டுபிடிச்ச பிறகு தான் வைத்தியமே ஆரம்பிக்க முடியும். மஞ்சள் காமாலை வந்து ஒரு நோயோட அறிகுறி, அது நோய் கிடையாது, நோயோட அறிகுறி தான் மஞ்சள் காமாலை. அதனால் என்ன பிரச்சனை, மஞ்சள் காமாலை காரணம் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணணும். இன்ஃபேக்ட் அவங்க வந்துட்டு மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க வந்து கெட்டபாலிக் ஸ்டேட்டில் இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு வந்து எனர்ஜி இன்னும் தேவைப்படுது, அவங்க சாப்பிட்றதில் பத்தியம் பண்ணுறது நல்லது கிடையாது. என்ன ஒரே சமயத்தில் மஞ்சள் காமாலை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவங்களுடைய கொழுப்பு சம்மந்தப்பட்ட பொருள் வேறு கொழுப்பில் 2-3 கொழுப்பு வகைகள் இருக்குது. ஒரு நல்ல கொழுப்பை கொடுத்து கெட்ட கொழுப்பை நிறுத்தணும், இல்லைனா வந்துட்டு மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ்னு அவங்க சொல்லுவோம். அதாவது அந்த பொருள் உள்ள உணவு கொடுத்தோன்னா வயிற்றில் ஈஸியாக அப்சார்வ் ஆகும். அதுக்கு வந்துட்டு பித்தம் தேவை கிடையாது. மஞ்சள் காமாலை உள்ளவங்களுக்கு பித்தம் சரியாக சுரக்காமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அந்த மாதிரி பொருள் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஈஸியாக அப்சார்வ் ஆகும். ஸோ சாப்பாட்டில் கட்டாயம் பத்தியம் தேவை கிடையாது, கரெக்டான ஃபுட்டை கொடுக்கணும். என்ன காரணம் கண்டுபிடிச்சி ஆரம்பிக்கணும். உணவு எதுவாக இருந்தாலும் வைத்தியம் இருந்தாலும். அதேமாதிரி ப்ரெக்னென்சி சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேலரிஸ், அவங்களுக்கு பத்தியம் சாப்பிட தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலி வாட் பீப்புள் சேஸ், அவங்க வந்துட்டு இப்போ ப்ரெக்னென்ட் இருக்கு 2 பேருக்கு சாப்பிடணும் அவசியம் கிடையாது. அவங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெக்னென்ட் லேடிக்கு ஜென்ரலாக உமனுக்கு வந்து 2000-2500 கேலரிஸ் தேவைப்படுதுன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்க ஒரு எக்ஸ்ட்ரா 1/5 ஒரு 300-400 கேலரிஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதுக்கான உணவுகள் சாப்பிடணும், தவிர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. என்ன ஒரே சில நம்ம காலங்காலமாக என்ன நடைமுறையில் இருக்குன்னா பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அன்ரைப், அதாவது பழமாக இல்லாத காயாக இருக்கிற பப்பாளி பழத்தை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி வந்துட்டு மற்ற பழங்களை சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஏன் இந்த காயாக இருக்கிற பப்பாளியை தடுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னா, சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது வந்து யூட்ரஸை கர்ப்பப்பையை கண்ட்ராக்ட் பண்ணனால அபார்ஷன் ஆயிரும், அதனால தான் மெயினாக சொல்கிறாங்க. ஸோ காயாக இருக்கிற பப்பாளி பழத்தை தவிர்க்கிறது நல்லது. சரி டாக்டர், இப்போ வந்து அடுத்த கட்டமாக நிறைய தவறான எண்ணங்கள் இருக்கிறது வந்து இந்த மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மைக்ரோவேவில் செய்யப்படுற எல்லா சமையலுமே வந்து அதில் நியூட்ரிஷனே இருக்காது, அதில் நியூட்ரிஷியஸ் திங்ஸே அதில் இருக்காது டாக்டர்? இது ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா இந்த நவீன உலகத்துக்கு ரொம்ப அவசியமான கேள்வி. ஏன் அது அவசியம்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு தெரியும் நிறைய பேர் மைக்ரோவேவ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. இது மேலே நாட்டில் ரொம்ப காமன், யூகேலையோ யூஎஸ்லேயோ கேனடாலேயோ ரொம்ப ரொம்ப காமன். இது ஏன்னா மைக்ரோவேவ் அதனால் பிரச்சனை கிடையாது, அந்த வேவ்ஸ்னால பிரச்சனை கிடையாது. அது ஒரு விதமான எனர்ஜியை கொடுத்து ஹீட்டை வந்துட்டு கொடுக்குறது, அவ்வளோதான். அந்த எவ்வளோ நேரம் நம்ம உள்ளே வைக்கிறோம் ஒரு பொருளை அதை பொறுத்து தான் நமக்கு பிரச்சனை. ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு பொருளை. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் மைக்ரோவேவல் கண்டெய்னர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எந்த பொருளில் வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது எது சூட்டபிள் மைக்ரோவேவுக்கு அதில் தான் நம்ம வைக்கணும். பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாது, பிளாஸ்டிக் கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். பிளாஸ்டிக் அதுக்கு மட்டுமே இல்லை, பொதுவாகவே அவாய்ட் பண்ணணும். ரொம்ப சூடான பொருள் பிளாஸ்டிக்கில் இருக்கிறப்போ என்ன ஆக போகுதுன்னா அதில் இருக்கிற சில கெமிக்கல்ஸ் ஃபுட்டுக்கு ரிலீஸ் ஆகி அதனால் பிரச்சனை வரும். டயாக்சின், பிஸ்ஃபினால் அப்படின்ற சில 2 டாக்ஸின்ஸ் இருக்குது பிளாஸ்டிக்ஸில். அது எஸ்பெஷலி சூடான பொருள் வைக்கிறப்போ அந்த டாக்ஸின்ஸ் ரிலீஸ் ஆகி ஃபுட்டுக்கு வரதுனால இந்த 2 பொருளும் வந்துட்டு கேன்சருக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லிட்டு ஆராய்ச்சிக்கு சொல்லியிருக்கு. அதனால் மைக்ரோவில் வைக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. என்ன பாத்திரத்தில் வைக்கிறோன்னு ரொம்ப முக்கியம். பாத்திரத்தில் வாங்குறப்போ நீங்கள் மைக்ரோவேவ்
சூட்டபுள் அப்படின்ற ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா வச்சுக்கலாம். ஹீட் எவ்வளோ தூரம் வைக்கிறது கணக்கு இருக்குது, ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. சரி டாக்டர், நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப தெளிவான பல ஆலோசனைகளை தந்ததற்கு மிக்க நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் நியூஸ் 7 சேனலுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி டாக்டர். நேயர்களே, இந்த டாக்டரும் கேளுங்கள் நிகழ்ச்சியில் உணவு முறைகளில் இருக்கிற எல்லா மித்ஸ், எல்லா தவறான எண்ணங்களையும் நீங்கள் வந்து இப்போ போக்கியிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திக்கலாம் இன்னொரு நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம்.